அடே பிளிப்கார்ட், இன்னும் உன்னுடைய பிக் பில்லியன் டே சேலே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் பிரைஸ் வந்து ரிவீல் வந்து பண்ணிருக்கான். அப்படி பிரைஸ் ரிவீல் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டுக்குலாம் இதுதான் லோயஸ்ட் பிரைஸ், இந்த லோயஸ்ட் பிரைஸ்லயே வாங்கணும் அப்படின்னீங்கன்னா லாக் த பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடியே டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு கொடுத்துட்டு நீங்க வந்து வாங்கிக்கணும். அந்த அமௌண்ட் வந்து நீங்க ஃபைனலா வாங்குற பிரைஸ்ல வந்து லெஸ் ஆயிடும், அட்ஜஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுற அமௌண்ட், ஒருவேளை எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவையில்லை அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி கட்டுற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் போன வருஷமும் பிளிப்கார்ட்ல வந்து ஐபோன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பல ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க யாராவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க போறீங்க, அது லோயஸ்ட் பிரைஸ்ல இருக்கு, பிளிப்கார்ட்லயும் சரி இல்ல அமேசான்லயும் சரி, இந்த மாதிரி லாக் த பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே காசு கொடுத்து நீங்க லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்தலாம் வந்து லாக் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்காம போகலாம், அந்த ப்ராடக்ட் வேற ஏதாவது ப்ராடக்ட் வாங்குவீங்கன்னா இந்த காசு ரீஃபண்ட் வராது. அதனால இந்த மாதிரி லோயஸ்ட் பிரைஸ்ல லாக் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம் காஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.